சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்ட புள்ளைய இப்படி பொலி போட்டுட்டான்களே. மூளையெல்லாம் தனியா வந்துடுச்சு, கைவிரலையெல்லாம் வெட்டிட்டானுங்க. ஆசையாசையாய் டிகிரி படிக்க வச்சு வளர்த்த ஒரே புள்ளையாச்சே என கதறி துடித்துக் கொண்டிருக்கிறது சென்னை திருவல்லிக்கேணி பகுதியைச் சேர்ந்த குத்துச்சண்டை வீரர் தனுஷின் குடும்பம். போலீஸ் ஆக வேண்டும் என்ற கனவில் இருந்த 24 வயது தனுஷ் நள்ளிரவில் 9 பேர் கொண்ட கும்பலால் துடிக்க துடிக்க படுகொலை செய்யப்பட்டதற்கான பின்னணி என்ன? ஏற்கனவே இது தொடர்பான புகார்கள் இருந்த நிலையில் காவல்துறை இதை அலட்சியமாக விட்டது ஏன் என விசாரிக்க ஆரம்பித்த போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. சென்னை திருவல்லிக்கேணி ராஜாஜி நகர் கிருஷ்ணாம்பேட்டை மயான பூமி அருகே வசித்து வரும் ராஜேஷ் ராதா தம்பதியரின் ஒரே மகன்தான் தனுஷ். குத்துச்சண்டை வீரரான இவர் தமிழ்நாடு சார்பில் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களையும் வென்றுள்ளார். தனுஷின் வீட்டை ஆக்கிரமித்திருக்கும் பதக்கங்களும் பரிசு சான்றிதழ்களுமே அதற்கு சாட்சி. மேலும் ஜிம் பயிற்சியாளராகவும் பணியாற்றிக் கொண்டிருந்த தனுஷ் போலீஸ் ஆக வேண்டும் என்ற கனவில் அதற்கான தேர்வுக்கும் தயாராகிக் கொண்டிருந்துள்ளார். 2025 ஜனவரி 29ஆம் தேதி நள்ளிரவு நண்பன் அருணுடன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த தனுஷை திடீர் என சுற்றி வளைத்தது ஒரு கொடூர கும்பல். தன்னை ஏதோ செய்ய போகிறார்கள் என்பதை தனுஷ் உணர்வதற்குள்ளேயே தலை கழுத்து என கொலைவெறியோடு வெட்டி சாய்க்க ஆரம்பித்தது அந்த கும்பல். தடுத்த தனுஷின் நண்பன் அருணையும் அந்த கொடூர கும்பல் விட்டு வைக்கவில்லை. ஆனால் அந்த கும்பலுக்கு டார்கெட் தனுஷாக இருந்ததால் மீண்டும் மீண்டும் தனுஷையே குறிவைத்து கத்தியால் வெட்டியது அந்த கும்பல். தாய் ராதாவுக்கு தகவல் கிடைக்க பதறி துடித்தபடி ஓடி வந்துள்ளார். உயிருக்கு போராடியபடி தரையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார் தனுஷ். மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லப்பட்ட தனுஷின் உயிரை எவ்வளவு போராடியும் மீட்க முடியவில்லை. அவரது நண்பர் அருண் சிகிச்சை பெற்று வருகிறார். திருவல்லிக்கேணி ராஜாஜி நகர் கிருஷ்ணாம்பேட்டை பகுதியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பலர் விற்று வருவதாகவும் போலீஸ் வேலைக்கு தயாராகி கொண்டிருந்த தனுஷ் அதையெல்லாம் தட்டி கேட்டதால் இப்படி ஒரு படுகொலை நிகழ்ந்திருக்கிறது என்கிறார்கள் தனுஷின் உறவினர்கள். அவங்க இருக்க கூடாது, போவமா கைய வெட்டு. அவன் ஆம்பளையா தான் நேருக்கு வந்து அவங்கிட்ட சண்டை. அவன் ஹைட்டுக்கு இங்க யாரும் கிடையாது, அவன் ஹைட்டுக்கு கிடையாது. அவன் ஒரு கை வந்து ஒரு தொடை. மேலும் இவ்வளவு குற்றங்கள் நடக்கும் பகுதியில் ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்லை என குற்றம் சாட்டுகிறார் தனுஷின் தாய் ராதா. அதே நேரத்தில் ஐஸ் ஹவுஸ் காவல் நிலைய போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் 2024 மார்ச் மாதம் தனுஷ் ஒருவரை கடுமையாக தாக்கியதாகவும் அதன் தொடர்ச்சியாக 2 புகார்கள் தனுஷ் மீது இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தனுஷால் தாக்கப்பட்ட தரப்புதான் இவரை பழி தீர்த்திருக்கிறது என்கிறது காவல்துறை. இந்நிலையில் குத்துச்சண்டை வீரர் தனுஷ் கொலை வழக்கில் சி கேட்டகரி ரவுடியான மோகன், செந்தில்குமார், சரண்ராஜ், விஷ்வா, சுரேஷ்குமார், தீபக், விஷால், சசிகுமார் மற்றும் மற்றொரு விஷால் என 9 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றம் நடந்த பிறகு கைது செய்திருக்கிறது போலீஸ். ஆனால் ஏற்கனவே புகார் வந்த போதே முறையாக விசாரித்து சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் பரிசுகளையும் பதக்கங்களையும் வாங்கி தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஒரு இளம் குத்துச்சண்டை வீரரின் உயிர் பறிபோயிருக்காது.
போலீஸ் கனவும் சிதைந்து போயிருக்காது. சுறா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.